வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் கைப்பற்றினார் ஓபிஎஸ். இரட்டை இலை சின்னத்தில் ஓபிஎஸ்ஸிற்கும் உரிமை உள்ளது. தேர்தல் ஆணையத்திடம் ஓபிஎஸ் எடப்பாடி நேரடியாக சென்று அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டாம், நாங்கள் ஒற்றுமையாக ஒரே அணியாக ஒரே அதிமுகவின் தலைமையின் கீழ் செயல்படுகிறோம் என்று கடிதம் மூலமாக தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு கொடுத்தால் மட்டும்தான் இரட்டை இலை சின்னம் முடக்காமல் தவிர்க்கப்படும். இவர்கள் வெவ்வேறு கருத்துக்களை பதிவு செய்தால் நிச்சயம் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்குவதோடு வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் முதல் முறையாக அதிமுக போட்டியிடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இது அதிமுகவிற்கு பேர் அதிர்ச்சியாகவும் பெரும் தோல்வியாகவும் அமைவதோடு மட்டுமல்ல, திமுக மீண்டும் அரியணை ஏறுவதற்கான ஒரு பெரும் ஆதரவாகவும் பெரும் வாய்ப்பாகவும் இது கிடைக்கும். இந்த நிலையில்தான் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் கூறுவது என்னவென்றால், நமக்கு இரட்டை இலை தேவை, ஓபிஎஸ்ஐ பகைத்து கொள்வதால் உள்ளுக்குள்ளே பல பிரச்சனைகள் வருகிறது என்றும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும், தற்பொழுது ஒற்றுமைதான் முக்கியம் என்றும் தற்பொழுது ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு சூழலில்தான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இருவரும் ஒரே பதிலை கூற வேண்டும். கடிதம் மூலமாக இவர்கள் இருவரும் இணைந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் என்ற பட்சத்தில் அதிமுகவில் ஓபிஎஸ்ஸிற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று முதலாவதாக செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். இதனால் பல்வேறு முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் ஆலோசனையும் நடத்தி வருகிறார்கள். இதனால் எப்ப வேண்டுமானாலும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணையலாம். வருகின்ற 19ஆம் தேதி தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு இவர்கள் கடிதம் மற்றும் நேரடியாக சென்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதனால் இவர்கள் இருவரும் இணைந்துவிட்டால் நிச்சயம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றிவிடலாம். அப்பொழுது முதல்வராக எடப்பாடியும் துணை முதல்வராக ஓபிஎஸும் இருப்பார்களா என்பது அதற்கு அப்பாற்பட்டதுதான். முதலில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் இப்போதைக்கு இலக்காக இருக்கிறது. இரட்டை இலை சின்னத்தை நாம் தவற விட்டுவிடக் கூடாது என்பதற்கு 2 நபர்களும் தங்களுடைய கருத்துக்களை நேரடியாக சென்று ஒரே பதில்களை தெரிவிப்பார்கள் என்றும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக ஓபிஎஸ்ஸிற்கு பார்க்கப்படுகிறது. மேலும் அதிமுகவில் ஓபிஎஸ் இணைக்கப்பட்டால் பொதுச் செயலாளர் பதவி நிச்சயமாக பறிக்கப்படும் என்றும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற முறைக்கு ஓபிஎஸ் அவர்கள்